வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம வஞ்சிர மீன் வச்சு ஒரு ஸ்பைசியான அதே டைம் ஒரு கிறிஸ்பான ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஒரு மீனை வந்து கடிக்கச்சிலே ஒரு க்ரன்ச் அப்படி ஒரு சவுண்டோட மீன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் எப்படி இருக்குது, ஃப்ரை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, மிளகு பொடி, உப்பு, ஒரு பாதி லெமன், இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதை நல்லா பேஸ்டாட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் தான் மீன் நல்லா அப்சர்வ் ஆகும். இதில் வந்து இப்போ மீனை போட்டுக்கலாம். வஞ்சிர மீன் தான் எடுத்துக்கேன். எல்லா இடமும் நல்லா படுற அளவுக்கு மீனில் மசாலாவை பிரட்டி வச்சுருங்க. மீன் வந்து மசாலா தடவி வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. இப்போ இது ரவை எடுத்து வச்சுருக்கிறேன், வறுக்காத ரவை. இதில் அப்படி போட்டு எடுத்துடலாம். போதும், இவ்வளோதான் போதும். இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். மீன் வெந்துச்சு. இப்போ எல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட ஒரு கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வெளியில் போட்டிருக்க அந்த ரவை வந்து நல்ல கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மசாலா கூட நம்ம போட்டது உருந்து வராது, அதில் ஒட்டிக்கும். அதனால் அந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.